டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நடப்பு நிகழ்வுகள் நாம் இங்கு காண இருக்கிறோம். அதன் முதல் பகுதி இதோ. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேவையான நடப்பு நிகழ்வுகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். இன்று தமிழகத்தை பற்றிய அடிப்படை தகவல்களையும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேவையான தமிழகத்தில் நடந்த நடப்பு நிகழ்வுகளையும் பார்க்க இருக்கிறோம். 11வது பெரிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது. இதன் மொத்த பரப்பளவு 1.3 லட்ச சதுர கிலோமீட்டர். இந்திய அளவில் மிகப்பெரிய மாநிலம் பரப்பளவு அடிப்படையில் ராஜஸ்தானாகவும், மிகச்சிறிய மாநிலம் பரப்பளவின் அடிப்படையில் கோவாவாகவும் இருக்கிறது. அடுத்தது, மக்கள் தொகையின் அடிப்படையில் தமிழகம் இந்தியாவின் 7வது பெரிய மாநிலமாக திகழ்கிறது. இதன் மொத்த மக்கள் தொகை 7.21 கோடியாக இருக்கிறது. மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்தியாவின் பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம், சிறிய மாநிலம் சிக்கிம். அடுத்ததாக, மக்கள் தொகை அடர்த்தி பாப்புலேஷன் டென்சிட்டி. இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி 340 ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 340 இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 555 இருக்கிறது. மக்கள் தொகையின் அடர்த்தியை பொறுத்தவரை இந்தியாவின் மிக அதிக அடர்த்தி உடைய மாநிலமாக பீகார் திகழ்கிறது. அடுத்தபடியாக 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள், அதாவது செக்ஸ் ரேஷியோ என சொல்லப்படுகிறது. அதில் இந்தியாவின் மொத்த செக்ஸ் ரேஷியோ 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் என்ற அடிப்படையில் இருக்கிறது. இதில் முதன்மை மாநிலமாக கேரளம் திகழ்கிறது. இரண்டாவது மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. தமிழகத்தின் செக்ஸ் ரேஷியோ 1000 ஆண்களுக்கு 996 இருக்கிறது. அடுத்தது, லிட்ரசி என சொல்லப்படும் எழுத்தறிவு. இது இந்தியாவின் மொத்த லிட்ரசி ரேட் 74.04 இருக்கிறது. தமிழகத்தின் லிட்ரசி ரேட் 80.1% இருக்கிறது. அடுத்தபடியாக, தமிழகத்திலிருந்து லோக்சபாவிற்கு மொத்தம் 39 உறுப்பினர்கள், அதாவது எம்பி என சொல்லப்படும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மொத்தம் 39 உறுப்பினர்கள் லோக்சபாவுக்கும், ராஜ்யசபாவுக்கு 18 உறுப்பினர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மாநில சட்டமன்றத்திற்கு மொத்தம் 235 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இதில் 234 பேர் மக்களாலும், ஒரு உறுப்பினர் ஆளுநராகவும் நியமிக்கப்படுகிறார். தமிழக மாநில ஆளுநரால் ஒரு ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர் மாநில சட்டமன்றத்திற்கு நியமிக்கப்படுகிறார். தற்போது உள்ள சட்டமன்றத்தில் நியமிக்கப்பட்ட உறுப்பினர் நான்சி ஆன் சிந்தியா பிரான்சிஸ். இந்திய அளவில் பால் உற்பத்தியில் முதல் மாநிலமாக குஜராத் இருக்கிறது. அதிக பால் உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் 10வது இடத்தில் தமிழகம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிகம் பால் உற்பத்தி செய்யும் மாவட்டம் முதலில் சேலம், இரண்டாவது வேலூர். அடுத்ததாக, சிசேரியன் முறையில் அதிகம் குழந்தை பிறக்கும் மாநிலங்களில் முதலிடத்தில் தெலுங்கானாவும், 2வது இடத்தில் தமிழ்நாடும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் 34.1% குழந்தைகள் சிசேரியன் முறையில் பிறக்கிறது. அரசால் ஏரோஸ்பேஸ் பார்க் புதிதாக ஸ்ரீபெரும்புத்தூரில் கட்டப்பட இருக்கிறது. கடற்படையுடன் சமீபத்தில் இணைக்கப்பட்ட கோஸ்ட் கார்டு கப்பல் ஷவுனாக். சென்னையில் உள்ள கோஸ்ட் கார்டு வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த கப்பல் ஓஷன் ஷீல்ட். தமிழ்நாட்டில் முதல் முறையாக குழந்தைகளுக்கான டிராபிக் பூங்கா கோயம்புத்தூரில் அமைக்கப்பட இருக்கிறது. அண்ணா பட்டு பூங்கா காஞ்சிபுரத்தில் அமைக்கப்பட இருக்கிறது. சமீபத்தில் தமிழ் மொழி திருவிழா சிங்கப்பூரில் கொண்டாடப்பட்டது. ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஒரே இடத்தில் 956 குழந்தைகளுக்கு டென்னிஸ் போட்டிகளின் நுணுக்கங்கள் சொல்லித்தரப்பட்டது. இது கின்னஸில் இடம்பெறுவதற்காக பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. பிரபல தமிழ் பாடகரான TM சௌந்தரராஜன் அவர்களின் நினைவாக ₹5 மதிப்புத்தக்க அஞ்சல் தலை வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் மரபணு மாற்று செய்யப்பட்டுள்ள பீன்ஸை அறிமுகம் செய்துள்ளது. இதற்கு ஊட்டி 3 என பெயரிட்டுள்ளது. சமீபத்தில் மத்திய அரசு திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத நகரமாக கோயம்புத்தூரை அறிவித்துள்ளது. தமிழகத்தை தலைமையிடமாக கொண்ட கரூர் வைசியா பேங்க் மத்திய அரசால் வழங்கப்படும் சிறந்த சிறிய வங்கிக்கான விருதை பெற்றுள்ளது. சகர்மலா திட்டம். இத்திட்டத்தின் மூலம் மத்திய அரசு இந்தியாவில் உள்ள துறைமுகங்களை மேம்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் உள்ள கடலூர் துறைமுகத்தில் புதிதாக ஒரு கப்பல் கட்டும் தளத்தை உருவாக்க இருக்கிறது. அதிகம் விபத்துகள் நடக்கும் மாநிலங்களில் முதல் இடத்தில் தமிழகம் உள்ளது. ஊழல் அதிகம் நிறைந்த மாநிலங்கள் பட்டியலில் முதல் இடத்தில் கர்நாடகமும், 2வது இடத்தில் ஆந்திர பிரதேசம், 3வது இடத்தில் தமிழகம். கவர்னன்ஸ் என சொல்லப்படும் ஆன்லைன் மூலம் அரசு சேவைகளை வழங்கும் திட்டத்தில் முதல் இடத்தில் ஹிமாச்சல் பிரதேஷ், 5வது இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. வரும் காலத்தில் தமிழகத்தை பற்றிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேவையான நடப்பு நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அதுவரை நன்றி.
வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.